ப்ரோ டூலெட் போர்டு. ஓ வீடு வாடகைக்கா? ஆமாம். நாங்களும் இங்கே வாடகைக்கு தான் இருக்கோம். அப்போ ஹவுஸ் ஓனரை பார்க்கணுன்னா? அவர் 1 மணிக்கு வீடு வாடகை படம் அங்கே வருவார். அப்போ மீட் பண்ணலாம். சரி ஓகே ப்ரோ, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். வெளில வெயிட் பண்ணுறீங்களா? அட உள்ள வாங்க நண்பா. சரி சரி உட்காருங்க. பிலிப்ஸே தண்ணி எடுத்துனாடா. வரேன்டா. தேங்க்ஸ் ப்ரோ. யாரா? வீடு வாடகைக்கு பார்க்க வந்திருக்காப்ல, ஹவுஸ் ஓனருக்கு வெயிட் பண்றாரு. உங்க பேரு? குமார் ப்ரோ. ஹவுஸ் ஓனர் கேரக்டர் எப்படி ப்ரோ? ஹவுஸ் ஓனரா? ரொம்ப தங்கமான மனுஷன். அப்போ ரொம்ப நல்லது தான். உட்காருங்க உட்காருங்க. உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இல்லையா, அந்த வீடு வாடகை கேட்டு வந்திருக்காரு, அதான் ஹவுஸ் ஓனர் எப்படின்னு கேட்டார். உங்களை பற்றி நல்லா பெருமையாக பேசிட்டு இருந்தோம். எத்தனை பேரா வந்திருக்கீங்க? நான் மட்டும்தான் ஐயா. அடப்பாவி, 4 பேர் தங்குற வீட்டில் எப்படா ஒரு ஆள் தங்குவ? இல்லையா, இப்போதைக்கு நான் மட்டும் தங்கிக்கிறேன். அது சரிப்பட்டு வராது. என்ன பண்ணலாம்? டேய் நீங்கள் 3 பேர் தானே இருக்கீங்க, அவனை உங்களோட சேர்த்துக்கலாம்ல? டேய் 3 பேருக்கு வாடகை மிச்சம் தானே, மொத்த வாடகை அவன் தள்ளி கட்டிடலாண்டா. ஆமாண்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சேர்த்துக்கிறோம். அப்புறம் என்ன? அவங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கும் ஓகே தான். சரிப்பா சரிப்பா. டேய் பிளிப்பு, ஐயா வாடகை எங்கடா? எடுத்துறாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. அப்புறம் என்னடா விசேஷம்? எங்களுக்கு என்னையா விசேஷம்? நீங்கள் தான் வாடகை வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு தான் விசேஷம். இந்தா புடி. வேணாங்க ஐயா. புடுடா. வேணாம் இந்தா வாங்கிட்டு வா, ஓடு. ஏண்டா? இருக்குது ஐயா. டேய் போய் எடுத்துட்டு வா, இன்னைக்கு சண்டே, உங்களோட தான் ஜாலியாக இருக்கணும். டேய் வாங்கடா. பாஸ் வாங்க. இல்லை ஐயா, இழுத்து உட்கார வீடா. உங்கள் முன்னாடி எப்படி? ஏன் முன்னாடியா? இவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். உட்காரு உட்காரு. அடி அடி. சியர்ஸ் சொல்ல. சியர்ஸ். Cheers. நான் தான் ஹவுஸ் ஓனரு. நான் செத்து 1 வருஷம் ஆகுது. நான் ஒரு பெரிய குடிகாரன். குடிச்சே செத்து போயிட்டேன். நான் மட்டும் குடிச்சது இல்லாம என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. நான் இது வரைக்கும் தனியா குடிச்சதே இல்லை, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து தான் குடிச்சிருக்கேன். அதனால தான் கேட்ல டூலெட் போர்டு தொங்குது. வீடு வாடகைக்கு தேடி வர குடிகாரனுங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். அவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக்கி அவங்க கூட குடிச்சு அவங்களும் என்னோட கூப்பிட்டு போயிடுவேன். அப்படி வந்தவங்க தான் அந்த 3 பேரும். ஏன் நீயும் அப்படி வந்தவன் தான். நீ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃப்ரெண்டுங்க வருவாங்க. அண்ணா அண்ணா அண்ணா
இங்கே பாருங்கண்ணே. அண்ணா இந்த ஏரியாவில் வீடு ஏதாச்சும் வாடகை கிடைக்குமாண்ணே? இந்த தெருவுலையா ஒரு வீடு கூட காலி இல்லைப்பா. ஏன்னா நானும் உங்க இந்த பேச தெருவுக்காரன் கேக்குது, தான். நான் ரொம்ப பேச வருஷமா இங்க கேட்க பாருங்க. மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு வீடு கூட வாடகை இல்லை. வேணும்னா கடைசி தெருவில் போய் பாருங்க, அந்த பக்கம் தான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி ஓகேங்க. சரி ஓகேம்மா. சரிண்ணா. அங்கே தான் டூலெட் போட்டு இருக்கேடா. நீயும் அப்படி வந்தவன் தான். ப்ரோ ப்ரோ டூலெட். உங்களுக்கு அந்த போர்ட் தெரியுதா ப்ரோ? யா தெரியுதே, அஃப்கோர்ஸ். அதான் அங்கே இருக்கே. அப்போ நீங்கள் சரக்கு அடிப்பீங்க தானே? யா அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. இதில் என்ன இருக்குது? குடிகாரனுங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். சிஎஸ்கே உங்களுடைய படம் பார்த்தாச்சு. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் தி ஜட்ஜஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலி உங்கள் படத்தில் வந்து கிரேடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் இருக்குல்ல, கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐடியா வாஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் ஹாரராக எனக்கு எப்படின்னு தெரியல. பட் தி ஐடியா வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஒரு குடிச்சிட்டு செத்து போனவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அசம்பிள் ஆகுறாங்கல்ல. ஹவுஸ் ஓனர் குடிகாரரு. டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்கெங்கே ஒரு ஏதோ மாறி மாறி இருந்தது. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது எனக்கு இதில். அதில் என்னென்னா சொல்லப்பட்ட மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்லையா இல்லை என்ன அது, அந்த படத்தோட தன்மை வந்து ஹாரர் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அது அந்த உள்ள அந்த தனியாக குளிச்சவனுக்கு அப்புறம் உள்ள ஒரு 5 ஷாட்டில் தான் நீங்கள் அதை பில்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குது. ரொம்ப டக்கு 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 டக்குன்னு ஒரு ஸ்டாப் லாக் ஷாட்ஸாக போட்டு 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 பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் பண்ணணுமா அது? இல்லை இது நகைச்சுவை பேயா? அப்படி இல்லைங்க சார். உண்மையிலேயே பயமுறுத்தன் பண்ணீங்களா? இல்லை சும்மா தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. பயமுறுத்தணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பேசினா தான் என்னோட தாட் இல்லைங்க சார். ஹாரர்னா சரி, பயமுறுத்தி தான் ஹாரர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணதாங்க சார். ஜாலியாக இருக்கலாமேன்னு பண்ணது. பேயை பார்த்து இன்றைக்கி சிரிக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் நிறைய பேய் படம் பார்க்குது. முன்னாடிலாம் பேய் படம் பார்த்தா பயப்படுவோம். இன்றைக்கி குழந்தைங்க பேய் படத்தை பார்த்து தான் தூங்குது. உலகம் மாறி போச்சு. அதனால் நீங்களும் அப்படி ட்ரை பண்ணீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நான். இல்லை சார், சரி ஹாரர்னாலே சரி பயமுறுத்தி பண்ணுவேன்னா சரி நம்ம கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம். ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு அப்படி பார்த்தா அந்த படம் ஜாலியாக இருக்குது. கண்டென்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட். கடைசியில் நீங்கள் வந்து டூலெட் போர்டு மற்றவங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறதும் அதில் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஒருத்தன் வந்தான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன பிரதர் நீங்கள் சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்குறது நல்லா இருக்குது. இனிமேல் கொஞ்சம் சரக்கு அடிக்கிறவங்க போனாங்கன்னா டூலெட் போர்டு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் பார்க்குறவங்க. ஐயோ இந்த வீட்டில் பேய் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு. பரவாயில்ல. ஸோ வெற்றிமாறன் சார். எனக்கு இது பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னா, காமெடி பேயாக இருந்தாலும் ஒரு டைமில் பயம் வரணும். அதுதான் அந்த இதோட ஐடியா. இப்போ இதில் வந்து அவனுக்கு ஒரு பயம் வருது, அந்த பயம் நமக்கு வரல. அவன் பதட்டப்படுறான், அது நமக்கு வரல. அப்புறம் எனக்கு எடுத்த ப்ரிமைஸே கொஞ்சம் எனக்கு வீக்காக இருந்தது. தட் இஸ் மை 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 ஃபீலிங். அதை வந்து எண்டும் வந்து ஒரு எனக்கு புதுசாக எதுவும் கொடுக்கல. இட் வாஸ் லைக் ஓகே அப்படின்ற மாதிரி நான் பார்க்குற மாதிரி இருந்தது. இட் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ.